இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Tally erp9 வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ் எப்படி நம்ம வந்து வவுச்சர் என்ட்ரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து நம்ம போடுறது வந்து ஜிஎஸ்டி வச்சு, அதாவது டேக்ஸ் வச்சு ஒன்று போடுவாங்க, இன்னொன்று வந்து டேக்ஸ் இல்லாமலேயும் நம்ம போடலாம். நம்மளோட ஆஃபீஸ் நம்ம கம்பெனி வந்து ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம டேக்ஸ் வச்சு போடலாம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலை, ஸோ இப்போ டேக்ஸ் இல்லாமல் தான் நம்ம பேமெண்ட் என்ட்ரிஸ் பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம டேக்ஸ் இல்லாமல் போடலாம். இப்போ இன்னைய கிளாஸில் வந்து நம்ம டேக்ஸ் இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஜிஎஸ்டி வச்சு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்துக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இல்லை வந்து பர்ச்சேஸ்க்கு F9, சேல்ஸ்க்கு F8, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் போட போகிறோம். ஸோ நான் பர்ச்சேஸ்க்கு வந்து F9 கொடுத்துருக்காங்க, நான் F9 கொடுக்குறேன். இங்கே வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே டேட் ஏப்ரலில் இருக்குது, ஸோ நான் ஏப்ரல்லையே வச்சு போடுறேன். பர்ச்சேஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர் போடுறதுல வந்து கேஷ் பர்ச்சேஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். இந்த கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இமீடியட்டாக கேஷ் கொடுத்து, கேஷோ இல்லை செக்கோ கொடுத்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னா அது கேஷ் பர்ச்சேஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் பேமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக கேஷ் செக் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தனியாக செப்பரேட்டாக பேமெண்ட் அக்கௌண்ட் போட வேண்டிய கிடையாது. ஏன்னா நம்ம கேஷ் கொடுத்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் சரி, இல்லை செக் கொடுத்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் அந்த கேஷ் வந்து டைரெக்டாக கேஷ் அக்கௌண்ட்டில் என்ட்ரி ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம செப்பரேட்டாக பேமெண்ட் வவுச்சர் போட வேண்டாம். தென் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து கடனாக வாங்குகிறோம், கடனாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை வந்து நம்ம டிலே பேமெண்ட், நம்ம அப்புறமா எப்போ நம்மளுக்கு பேமெண்ட்டு அவைலபிளாக இருக்கோ அப்போ நம்ம பேமெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேஷ் பர்ச்சேஸ் நம்ம போடலாம். இங்கே சப்ளைஸ் இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில் நம்பர் போட்டுக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 01 அப்படின்னு போடுறேன். இங்கே என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை இங்கே வந்துடும். தென் பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேமில் வந்து நான் கேஷ் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து கேஷில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கேஷ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஸ்பாட் பேமெண்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கினோன்னா அந்த கிரெடிட்டார் கம்பெனி வந்து இருக்கும், அவங்க கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கேஷில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே கேஷ் செலக்ட் பண்ணுறேன், தென் என்டர் கொடுக்குறேன். இங்கே பர்ச்சேஸ் லெஜரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஸ்டாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாக் க்ரியேட் பண்ணதுலேருந்து நம்ம ஏதாச்சும் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறோம். $3 செலக்ட் பண்ணுறேன். 100 குவான்டிட்டி, ரேட் வந்து 120. இங்கே டோட்டல் அமௌண்ட் அதுவாக வந்துடும். தென் வேறு ஏதாச்சும் இன்னொன்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். நான் $3 பாஸ்மதி ரைஸ் 2 ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டோம், அவ்வளோதான். என்டர் கொடுக்கணுன்னா என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் கர்சர் வந்து இங்கே கீழே இருக்குது. இங்கே இன்னொரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி போதும், அவ்வளோதான், இந்த 2 ப்ராடக்ட் தான் நம்ம பில் போட போகிறோம் அப்படின்னா மறுபடியும் என்டர் கொடுத்தோன்னா இந்த டோட்டலுக்கு கீழே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எந்த டேக்ஸும் போட போகிறது கிடையாது. ஸோ நம்ம அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ பில் நம்பர் 1 வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துட்டோம், சேவ் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம பண்ண கேஷ் பர்ச்சேஸ் வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பார்க்குறது, இப்போ நம்ம பண்ணிட்டோம். கேஷில் வந்து ஒரு பர்ச்சேஸ் பில் நம்ம போட்டிருக்கோம். இது எப்படி நம்ம டிஸ்பிளே பார்க்குறது, ஒருவேளை அதில் கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எப்படி அதை டிஸ்பிளே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் இங்கே டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் டிஸ்பிளேக்குள்ளே போகிறேன். இங்கே நம்ம டவுன் ஏரோ கொடுத்து நம்ம போகணுன்னா போகலாம், இல்லைனா டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம டிஸ்பிளேக்குள்ளே போய்க்கலாம். இப்போ என்டர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக். ஸோ நான் இதில் வந்து ஏ வந்து பிளாக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். தென் லெட்ஜர் எல் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும் போது அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் பேமெண்ட் வந்து நம்ம என்ட்ரி தனியாக போட வேண்டாம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும் போது அந்த கேஷில் ஆல்ரெடி கேஷ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போயிடும். இப்போ நம்ம கேஷில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்ட பர்ச்சேஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் நம்ம என்டர் கொடுத்து
நம்ம போட்ட பர்ச்சேஸை நம்ம வியூ பார்த்துக்கலாம். ஓகே, தென் இதே வந்து செக் போட்டால் என்ன ஆகும்? அப்போ நம்ம செக் வச்சு ஒன்று போட்டு பார்க்கலாம். சேம் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்குள்ளே பர்ச்சேஸ் F9 தான் இருக்குது, பர்ச்சேஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம பேங்க்கில் போட போகிறோம், அதாவது செக் வச்சு ஒன்று போட போகிறோம். ஸோ 02 கொடுத்துட்டேன். இங்கே வந்து டேட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேஷ் வந்து நம்ம ஏப்ரலில் கொடுத்தோம். சப்போஸ் நீங்கள் டேட் மாற்றணும், இது மேயில் போடணும் அப்படின்னா நம்ம F2 கொடுத்து நம்ம டேட் மாற்றிக்கலாம். இங்கே வந்து டேட்டுக்கு வந்து F2 ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ F2 கொடுத்து நம்ம டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டேட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வேளை நம்ம போடக்கூடிய பில் வந்து செக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பேங்க் சூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் நம்ம என்ன பேங்க் யூஸ் பண்ணுறோமோ அந்த பேங்க் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சேம் தான், நம்ம என்ன ப்ராடக்ட், நீங்கள் உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லை அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அகைன் இப்போ நம்ம டேக்ஸ் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஸோ நான் எல்லாத்துமே அக்செப்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கேஷ் பர்ச்சேஸ் போட்டப்போ காட்டால, ஆனால் இப்போ காட்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம பேங்க்கில் போட்டிருக்கோம். ஸோ செக் மூலியமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து செக் டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம செக் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நேமு அண்ட் நம்ம எவ்வளோத்துக்கு எந்த ப்ராடக்ட் என்ன ரேட்டுக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த ரேட் அமௌண்ட், மற்றபடி ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் டைப் வந்து ஃபுல்லாக செக்கோட இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து செக் நம்பர், செக் டேட்டு இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் அக்செப்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான் கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே. ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் டிஸ்பிளே மெனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக். ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். தென் லெட்ஜர், எல்குள்ளே போயிட்டோன்னா லெட்ஜர். இதில் போய்ட்டு நம்ம பேங்க்கில் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தோன்னா நம்ம மே மந்தில் போட்டிருக்கோம். நான் அகைன் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னா நம்ம போட்ட பர்ச்சேஸ் பில்லை நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் ஒன்று பார்க்க போகிறோம். கிரெடிட் பர்ச்சேஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான பேமெண்ட்டை வந்து ஆன் ஸ்பாட்டில் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர ரெசிப்டை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுப்போம். இதுக்கான பேமெண்ட் வந்து டிலே பேமெண்ட்டாக இருக்கும். தென் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பேமெண்ட் என்ட்ரி தனியாக வவுச்சர்ஸில் போடணும். சரி, இந்த பேமெண்ட் என்ட்ரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பர்ச்சேஸில் கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் சேம் பர்ச்சேஸ் தான் இருக்குது. நான் 03 நம்பர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் கொடுத்துக்கலாம். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே டேட் ஜூனில் மாறிடுச்சு. இங்கேயும் ஜூனில் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கேஷ் இருக்குது, இன்னொன்று பேங்க் இருக்குது. என்கிட்ட கிரெடிட்டார்ஸ் நேம் இங்கே இல்லை. இப்போ நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளோட கிரெடிட்டார் யார், டேட்டாஸ் யாருன்னு தெரிஞ்சு நம்ம க்ரியேட் பண்ணி இருந்தோம்னா ஓகே. அப்படி இல்லை க்ரியேட் பண்ணல அப்படின்னு, ஆனால் நம்ம வவுச்சர்ஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம லெட்ஜரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெட்ஜர் க்ரியேஷனோட டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம வவுச்சரில் இருந்துட்டு ஆல்ட் சி கொடுக்கும்போது லெட்ஜர் க்ரியேஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, இங்கே வந்துட்டு நான் ஒரு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏபிசி கம்பெனி, இவங்க வந்து என்னோட கிரெடிட்டாக. ஸோ CR அப்படின்னு போட்டுருக்கிறேன் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. என்டர் கொடுக்குறேன். அண்டரில் வந்து என்ன சூஸ் பண்ணணும், இவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாரை நான் சூஸ் பண்ணுறேன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கம்பெனி வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதே மாதிரி சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ நான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் சூஸ் பண்ணுறேன். மற்றபடி எல்லாத்துக்குமே நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே மெயிலிங் டீட்டெயில்ஸ் கேட்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நேமில் வந்துட்டு கம்பெனியோட நேம், கம்பெனியோட அட்ரஸ் தெரிஞ்சால் நம்ம கொடுத்துக்கலாம். தென் அவங்க கண்ட்ரி, ஸ்டேட்டு, பின்கோட் இதெல்லாமே கொடுத்துக்கலாம். டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டேக்ஸ்
ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், டேக்ஸ் டீட்டெயில்ஸ். ஆனால் இந்த கிரெடிட்டார் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ நம்மளும் ஜிஎஸ்டி நம்ம கம்பெனிக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் டேக்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம போடுறோம். அதனால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ளைஸ் இங்கே பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் வந்து ஏபிசி கம்பெனி அவங்க கிரெடிட்டார் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம பர்ச்சேஸ் லெஜர் போட போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுறேன். சேம்னா வந்து நம்ம ப்ராடக்ட் இங்கே ஒரு 2 ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ரேட் போட்டிருந்ததுனால அதே ரேட் இங்கே அப்பியர் ஆகுது. ஒருவேளை ரேட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, மறுபடியும் நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம டேக்ஸ் இல்லாமல் போடுறோம். ஸோ டேக்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல, நான் அப்படியே அக்செப்ட் கொடுக்குறேன். இது எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்கலான்னா சேம் ஆப்ஷன், நம்ம கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டி கொடுக்குறேன். தென் டிஸ்பிளே மெனுவில் அக்கௌண்ட்ஸ் புக்கில் போகிறோம். ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். தென் லெஜர் எல் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி கம்பெனி கிரெடிட்டார், இந்த கிரெடிட்டார் கம்பெனிக்கிட்ட வந்து தான் நான் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதில் பார்த்தேன்னா நான் போட்ட பில் நம்பர் 3 இருக்கும். இங்கே போய்ட்டு நம்ம என்டர் கொடுத்து பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க. அது என்ன அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆப்ஷன் டி ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஏ அக்கௌண்ட்ஸ் புக் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். தென் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு. இந்த பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் பி ப்ரெஸ் பண்ணனாலும் நம்ம மந்த்லி வைஸ் டிஸ்பிளே பார்த்துக்கலாம். அதாவது ஏப்ரல் மந்த்து நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதை என்டர் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். தென் எஸ்கேப் கொடுக்குறேன். அதே மாதிரி மே மந்த்துக்குள்ளே போய்ட்டு பார்த்துக்கலாம். மே மந்தில் நம்ம செக் போட்டிருக்கோம், செக் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம். சேம் வந்து ஜூன் மந்தில் நம்ம கிரெடிட்டார்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்படியும் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுவோம். சேல்ஸ் என்ட்ரியும் சேம் ஆப்ஷன் தான், இதோட ரிவர்ஸ் அப்படியே நம்ம போட போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் இப்போ நம்ம பர்ச்சேஸ் போட்டதுனால F9 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் போட்டோம். இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா F8. ஸோ F8 கொடுக்கலாம். இங்கே சேல்ஸ் வவுச்சர் மாறிடும். மற்றபடி எல்லாமே சேம் ஆப்ஷன் தான். F2 கொடுத்து டேட் மாற்றிக்கலாம். நான் ஏப்ரலில் போடுறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் 1 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கேஷ் சேல்ஸ் பண்ண போகிறோம். சேல்ஸ்லையும் சேம் ஆப்ஷன் தான், ஒன்று கேஷ் சேல்ஸ். இதுக்கு வந்து நம்ம ரெசிப்ட் போட வேண்டிய கிடையாது. ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணும் போதே அதுக்கான கேஷோ இல்லை செக்கோ நம்ம வாங்கிட்டு தான் ப்ராடக்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி சேம் ஆப்ஷன் தான். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கேஷ் வந்து ஆல்ரெடி கேஷ் அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்ம தனியாக ரெசிப்ட் வந்து போட வேண்டாம். அதே மாதிரி நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து டிலே, நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரெசிப்ட் வந்து டிலேவாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு டிலே ரெசிப்ட் நம்ம தனியாக போடுவோம். ஸோ இப்போ வந்து கேஷ் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம சேல்ஸ் லெஜர் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, 50. இங்கே ரேட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் அப்படின்னா நான் மறுபடியும் என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே எதுவுமே டேக்ஸ் போடலை. ஸோ அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே டி ப்ரெஸ் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ் புக் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். தென் லெட்ஜர் எல். இங்கே போய்ட்டு நம்ம கேஷில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் காட்டுது. ஸோ நம்ம கிரெடிட்டார்ஸ் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். சேல்ஸ் வந்து டெபிட்டில் காட்டுது. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சேம் வந்து இப்போ செக்கில் ஒரு சேல்ஸ் பண்ண போகிறோம். டேட் வந்து மாற்றிக்கலாம். மே மந்த் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பேங்க் செக் மூலியமாக நம்ம எந்த பண்ணாலும் பேங்க் செலக்ட் பண்ணணும். ஸோ பேங்க் செலக்ட் பண்ணுறேன்.
தென் சேல்ஸ் போட போகிறோம். ஸோ சேல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ். இன்னொரு ப்ராடக்ட்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், எத்தனை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் நம்ம ஒரே பில்லில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, டேக்ஸ் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே என்டர் கொடுக்குறேன். இங்கே சேம் ஆப்ஷன் தான், செக் டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே செக்கோட நம்பர், டேட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கிரெடிட் சேல்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். கிரெடிட் சேல்ஸ் வந்து டேட் மாற்றிக்கலாம். ஜூனில் போடுறேன். ஸோ F2 கொடுத்து டேட் மாற்றிட்டேன். இங்கே வந்து என்னோடய கிரெடிட்டாஸ் வந்து நான் ஆல்ரெடி இப்போ க்ரியேட் பண்ண பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஆனால் சேல்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணணுன்னா டேட்டாஸ் க்ரியேட் பண்ணணும். ஆனால் டேட்டாஸ் இங்கே நான் க்ரியேட் பண்ணிடல. ஸோ Alt+C ஷார்ட்கட் கொடுத்து நான் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து XYZ கொடுக்குறேன். இவங்க வந்து என்னோடய டேட்டா. ஸோ நான் DRன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர். இங்கே அண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சன்ட்ரி டேட்டாஸ் சூஸ் பண்ணணும். ஸோ சன்ட்ரி டேட்டாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மெயிலிங் டீட்டெயில்ஸில் அந்த டேட்டாஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இங்கே அவங்களோட அட்ரஸ்ஸு சேம் ஆப்ஷன், கண்ட்ரி, ஸ்ட்ரீட்டு, பின்கோடெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம டேக்ஸ் போட போகல, அதனால் நம்ம இதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் நம்ம டேக்ஸ் எதுவுமே இல்லாததுனால நம்ம அப்படியே என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீன் இதில் டிஸ்பிளே D கொடுக்குறேன். தென் அக்கௌண்ட்ஸ் புக் A கொடுக்குறேன். சேல்ஸ் ரெஜிஸ்டர் இப்போ நம்ம போட்டது சேல்ஸ். ஸோ சேல்ஸ் ரெஜிஸ்டர் எஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே நம்ம போட்ட 3 சேல்ஸுமே வந்து கிரெடிட்டில் காட்டுது. இதில் போய்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஏப்ரல் மந்தில் போட்டது என்டர் கொடுத்தோன்னா ஏப்ரல் மந்தில் கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். தென் மே மந்தில் செக் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், செக் மூலியமாக பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க்கில் இருக்குது SBIயில். தென் ஜூன் மந்தில் டேட்டாஸ் கிட்டேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ். இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம்.